எதிரில் கண்ட மான், மயில் முதலான பறவைகள் இடத்தில் வள்ளியை கண்டீர்களா என்று வினவிய முருகன் அவளைக் காணாமல் வாடினான், தளர்ந்தான், நெஞ்சத்தில் வருத்தம் கொண்டான். மயிலின் உச்சத்தை அடைந்தான், வெப்பப் பெருமூச்சு விட்டான். வள்ளியின் சிற்றடிச் சுவட்டை வழியெங்கும் தேடினான், திகைத்தான், நடுங்கினான். மீண்டும் மீண்டும் வள்ளியை தேடினான். இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு திருவிளையாடல் போலும். இரவு நேரம் வந்தது. வள்ளியின் இல்லத்தை நாடிச் சென்ற முருகப்பெருமான் அவள் வருகையை எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வெளியே வரவில்லை. தோழி ஒருத்தியை கண்ட கந்தவேல் வள்ளியை அருகில் எப்படியாவது அழைத்து வர வேண்டினான். முதலில் மறுத்தாள் தோழி. பிறகு வள்ளியை நள்ளிரவு வேளையில் முருகப்பெருமானிடம் அனுப்பி வைத்தாள். கந்தவேல் அவளை வளமான சோலைக்கு அழைத்துச் சென்று தழுவி மகிழ்ந்தான். நேரம்